திருமாலையாண்டான் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை ஸ்ரீ ராமானுஜருக்கு கற்பிக்கும் போது ஒரு சில பாசுரங்கள் ராமானுஜரை ஈர்க்காத வகையில் விளக்கினார். அதனால ராமானுஜர் அவரிடம் அந்த பாசுரங்களுக்கு புதுசா இன்னொரு அர்த்தம் சொன்னார். திருமாலையாண்டான் கூறினார், விசுவாமித்திரன் புதுசா ஸ்வர்க்கம் செய்த மாதிரி நீ புதுசா அர்த்தம் சொல்லக்கூடாது. இனிமேல் என்னிடம் பாடம் படிக்க வேண்டாம் என்று கூறி ராமானுஜரை அனுப்பினார். இந்த செய்தி திருக்கோஷ்டியூர் நம்பி கேட்டியது. அவர் ஸ்ரீரங்கத்திற்கு வந்து திருமாலையாண்டானிடம், ஆளவந்தார் ராமானுஜருக்கு கற்பிக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறாரே, ஏன் ராமானுஜருக்கு கற்றுத்தர மறுத்தீர்கள் என்றதும் திருமாலையாண்டான் சொன்னார், ராமானுஜர் நமது ஆச்சாரியனான ஆளவந்தார் தாமே சொல்லாத அர்த்தங்களை சொல்கிறார். என்ன அர்த்தம் சொன்னார் என்று திருமாலையாண்டானிடம் கேட்டறிந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள், ராமானுஜர் கூறிய விளக்க உரையெல்லாம் ஆளவந்தார் சாதித்த அர்த்தங்களே. அன்றைக்கு நீங்கள் தான் ஆளவந்தாரின் விளக்க உரையை கேட்க வரவில்லை என்றார். திருமாலையாண்டான் ராமானுஜரை மீண்டும் அழைத்து முழு திருவாய்மொழியையும் கற்பித்தார். ஆளவந்தாரை நீங்கள் பார்க்கவே இல்லை, ஆனால் எப்படி அவர் கூறிய அர்த்தம் உங்களுக்கு தெரிந்தது என்று ராமானுஜரிடம் அவர் கேட்டபோது, அடியேன் ஆளவந்தாருக்கு ஏகலவியன் அன்றோ என்று பதிலளித்தார். பிறகு ராமானுஜர் ஆழ்வார் திருவரங்கத்து அரையருக்கு சந்தனம் எல்லாம் அரைத்துக் கொடுத்து மீதமுள்ள 3000 ஆழ்வார் பாசுரங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார்.